ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா, சேவ் த டேஸ்ட்ன்ற மானுக்காவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னால் சாப்டர்லாம் பார்க்கலாம், இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பல உலகம்னு பேசிக்கிட்டு இருக்கேம்மா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே ஹீரோயின் கராஜிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அவர் உண்மையிலேயே நான் நினைச்சதோட நிறையவே சாப்பிட்டார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தீ மறுபடியும் நம்ம ஹீரோ ஒன்றும் பேசாமல் நம்ம ஹீரோயின் சொல்கிறத பார்த்துட்டே இருந்து. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா, நான் நினைச்சேன் அவர் உண்மையிலே பயங்கரமான அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவர் உண்மையிலே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நீ என்ன அவரில் லவ்வில் விழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பா நம்மளோட ஹீரோ ஆகி. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நோவே நான் எங்கே உள்ள போகிறேன் அவரில் லவ்வில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா. அப்போ ஏன் அவரை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, செகண்ட் மேல் இருந்து வச்சுக்கலாம், ஆனால் அவர் உண்மையிலே ரொம்ப அழகாகத்தான் இருப்பார், இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கல. ஏன் நீ அவர் உனக்கு பிடிக்காதா, அவர் உன்ட்ட டைப் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். இது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த டைப் வந்து உங்களை மாதிரி இருந்தால் எனக்கு பிடிச்சிங்க கைண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கா ஷாக்காயிரும். உடனே அங்கே திரும்பிக்கிட்டு, என்ன இருந்தாலும் நீ ஒரு விச் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின், யோ ஏப்பா அதை இழுக்கிறா திடீர்ந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சூடாகிக்கிட்டு இருந்திப்பா அவருக்கு மேலே. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அழகாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்திப்பாங்க. அப்போ மேலேருந்து இதெல்லாம் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. யாண்டு பார்த்தா நம்மளோட எம்ப்ரர் பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டு இருந்திப்பார். ஏன்டா அவர் வந்து சொல்லிட்டு இருந்திப்பார் நம்மளோட ஹீரோயினை அவர் சமையல்காரியாக ஏற்றுக்கிற மாதிரி அவர் ஒரு முடிவோட நம்ம ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருந்திப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவும் அவன் சொல்லியிருப்பான், சரிப்பா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்கியா அந்த நாட்டையே, சரி உனக்கு தர வேண்டிய ரிவார்டை நான் தாரேன்ட்டு சொல்லிட்டேன், சரி ஓகே அதால் நீ ஒன்றும் பயப்படாத, அவளை நீனே வச்சிக்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருந்திப்பான். அவன், நான் அவ்வளோ கொடூரமானவன்லாம் இல்லை, ஒரு ப்ராமிஸை மீறுற அளவுக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்கியா, அதை நான் உன்கிட்ட இருந்து பிடுங்க எழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட எம்ப்ரர் சொல்லிட்டு இருந்திப்பார். அதை பற்றி நம்ம ஹீரோ ஜோசித்து பார்த்துட்டு பண்ணால் நம்ம ஹீரோட மென்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்கே 5 மணி ஸ்டே பண்ண பிராண்டிக்கல நம்ம ஹீரோயின் பாப்பா, என்ன பெரிய ஹாஸ்டலாக இருக்குது, இதுவரையிலே நான் பார்த்ததில்லை, ஆனாலும் நான் பார்த்துருக்கேன், அதுவும் ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்டல், ஆனால் இது உண்மையிலே நல்ல பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ அங்கே மேலே கிளம்புவோம், அது ஒண்ட பிஸ்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் பாப்பா, என்னையா இவன் இப்படி ரூடாக நடந்துக்கிறான் வந்தோடனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கலாம். மயிலேடி என்னையை புலோ பண்ணுங்க, உங்களோட ரூமை நான் காட்டுறேன் மயிலேடி அப்படின்ற மாதிரி கேண்டு ஒருத்தையும் வந்திருப்பாங்க. அவராக நம்ம ஹீரோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு பட்லர் ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்து, அதை தாங்க நான் தூக்கிக்கிறேன் இன்றைக்கில். நம்ம ஹீரோயின், இல்லை தாங்க நான் தூக்குறேன், இதை நான் தூக்கிட்டு வரேன் இன்றைக்கில், இது என் ஜொப் மைலேடி, அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பார் நம்மளோட கேன். அப்போ நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு கூட்டி போய் இப்படி டோரை திறந்து காட்டணுன்னே நம்ம ஹீரோயின், வா என்ன பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கல. நீங்கள் இப்போதைக்கு இங்கே தங்குங்க மைலேடி, டுமாரோ உங்களுக்கான ஒரு மெய்டோரால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பார். தேங்க்யூன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயின், இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய இடமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோவை பற்றி நம்ம ஹீரோயின் கேட்பா அவர்கிட்ட, எது எங்களோட மயிலாடை பற்றியா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவரே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட செல்லுவார். அவர் வந்து உண்மையிலே குட் பர்சன், ஆனால் அவர் வெளியில் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி முரடுத்தனமாக தான் நடந்துக்கிட்டு இருப்பார், ஆனால் அவர் மனசளவில் நல்லவர், கேட்குதா நல்லவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திப்பார். அவர் அப்படி தான் இருந்தாலும் அவர் அழகானவர், அவர் ஹேண்ட்ஸம் ஃபேஸ், அவரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மயங்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி புகழை பேசி தள்ளிட்டு இருந்திப்பார் நம்மளோட கேன்ற பட்லர். அவர் உண்மையிலே அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் நிறுத்தியா ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்திப்பா. நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கிளம்புறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லோ, என்னைய மன்னிச்சிருங்க மயிலேடி அப்படின்னு மாதிரி அவர் ஓடிப்பார். நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி வெறுத்து போய்த்திரும் வாழ்க்கையை, அவரோட புகழ்ச்சியை கேட்டு. என்னையா இவன் இந்த லீகியனை பற்றி கேட்டோடனே எப்படி புகழ்ந்து பேசுகிறான் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு கட்டிலில் வைத்து விழுந்துருப்பா. அப்போ நினச்சி பார்க்குறா, உண்மையிலே அந்த ஐக்கிரிட்டு இந்த லீகியன் தான் உண்மையிலே லவ் பண்ணணும், லவ்வில் விழணும், ஆனால் இப்போ என்னண்டா இருந்தால் என்னையை கூட்டி வந்து சமைக்க போகிறதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. இந்த உலகத்தில் என்ன ஹாயா நடக்குது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோனுக்கு வெறுத்து போய்த்திருக்கீங்க. அவர் ஸ்வாட்மேன்ஷிப், அவர் என்ன ஸ்வாடில் ஸ்கில் இருந்தால் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே. ஆனாலும் நான் செல்ல வரைக்கல நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் தூங்கியிருப்பேன். அதே இடத்துல பார்த்தா நைட் டைமில் கண்ணை முழிக்கிறான் நம்ம ஹீரோயின். ஆஹா ஓரத்தான் தூங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கோட வியந்து போய் திருப்பி என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோன்ற பௌத்துலேருந்து கடவுடன்னு சத்தமெல்லாம் வந்துட்டு இருந்துக்கிங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, அதுவும் இந்த நைட்டில் ஆனால் பசிக்கணும், இந்த உடம்பெல்லாம் என்ன உடம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்து. இப்போ அதே இடத்துல பார்த்தா கிச்சனுக்கே வந்துருப்பா நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி சத்தம் போடாமல் மெல்லாவாக போய்
கிச்சனில் உள்ள அந்த அலுமரியை திறந்து பார்ப்பா, அதுக்குள்ள ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா. மார்னிங் வரைக்கும் என்னால் காத்துட்டுலாம் இருக்கல, அப்போவே எடுக்கிறோம் சாப்பிட்றோன்னு பார்த்தா ப்ரெட்டு, மில்க்கு, வெங்காயம் எல்லாம் இருந்துச்சு அதே இடத்துல. நம்ம ஹீரோயின் எடுத்து போட்டு உடனடியாக சமைச்ச ஆரம்பிச்சிட்டா. அதே இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி சட்டி நிறைய சமைச்சிருப்பா நம்ம ஹீரோயின். ஒரு மாதிரி தண்ணியாட்டம். இது பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருந்தல, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு சரி அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி ஒரு வாய் எடுத்து வச்சு பார்த்துட்டுப்பா, பரவாயில்ல இது ஒரு நல்ல நைட் சாப்பாடு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா. யாரோ ஒரு ஆள் பின்னால் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. யாராச்சும் அங்கே இருக்காங்களா அப்படி வரைட்டு அவள் ஹீரோன் பயந்து பேத்துருப்பா. உண்மையிலேயே அங்கே யாரோ நின்றுட்டு இருக்கிறாட்டம் தான் இருந்துச்சு. கட் பண்ணால் அவள் ஹீரோன் இல்லை அது ஏதோ காத்தாருச்சுன்னா மனசை குழப்பிக்கலப்பறா, நாங்கள் எப்போவும் பாசிட்டிவாக யோசிக்கணும், எப்படி பாசிட்டிவாக அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வெளியில் வந்துருப்பா. வெளியில் வந்து நம்ம ஹீரோயின் சாப்பாடை வச்சுட்டு குந்திட்டு கேட்கலையாக நம்ம ஹீரோ வந்துருப்பா. ஹீரோ வந்ததை பார்த்து ஹீரோயினா மிஸ்டர் லேக்கியர் அப்படி மாதிரி சொல்லிக்கல, இந்த லேட் நைட்டில் நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருப்பான். நம்ம ஹீரோயினா நான் கொஞ்சம் பசியாக இருந்துட்டேன் அதெல்லாம் சமைச்சிட்டேன் இன்றைக்கில். அங்கே உள்ள சர்வன்ஸை கூப்பிட்டு இருந்தீண்டா, அவங்களே உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க இன்றைக்கில். நம்ம ஹீரோயின் சொல்கிறா இல்லை அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறான்னு பார்த்தேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதை கேட்டோன்னே அவனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா அப்படின்ன மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்னு விட அவனும் உட்காரத்தீப்பான் பக்கத்தில். நம்ம ஹீரோயின் கேட்குறா நீங்கள் ஒரு டின்னர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோ இல்லைன்ட்டு இருப்பான். இக்காவோ ஏன் சாப்பிட நினைக்கல. நம்ம ஹீரோ ஒன்றும் பேசியிருக்க மாட்டான். அப்போ அவள் சொல்லிட்டு இருக்கா இது உண்மையிலேயே பார்க்க எப்படி இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கீங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்கல. நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை நீ இது உனக்காகலாம் சமைச்சா அப்படின்னு மாதிரி கேட்டுருப்பான். இருந்தாலும் அவனுக்கு சாப்பிடணும் போல இருந்தீங்க போல். நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது உங்களுக்கு வேணுங்கிற எடுத்துக்கலுங்க, இது நான் நிறைய சமைச்சிட்டேன் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்ன மாதிரி கொடுத்துருப்பா சட்டி. அவன் பாப்பா என்னம்மா சட்டியோட வந்துட்டா அப்படின்ன மாதிரி. தலைவே பாப்பா இது நான் முதல்ல சாப்பிட்டதோட பரவாயில்ல அப்படின்ன மாதிரி நினைக்கிட்டு இருப்பான். ஏன்டா முதல்ல அங்கே உள்ள மேடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவா தூக்கி எறிஞ்சிப்பான், உன்னையும் வாயில் வச்சுக்க மாட்டான். அந்த பட்லருக்கா சாக்கா இருந்துச்சு, இவருக்கு என்னத்தையா கொடுப்பேன் அப்படின்ன மாதிரி இருந்துச்சு பட்லருக்கு. நம்ம ஹீரோ பார்ப்பான் என்னடா இது இப்படி இப்படி கேவலமாக இருந்துச்சு இந்த சாப்பாடு, இதெல்லாம் கொண்டு குப்பையில் போடுங்களா அப்படின்ன மாதிரி காத்துட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோ அவ்வளோ கடுப்பாயிட்டு இருந்திப்பான். அந்த இடத்துல ஒழுங்காக சாப்பிட்றதுக்கும் ஒரு சாப்பாடு இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோக்கு கடுப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் சரியான பசியில் என்ன செய்யணுன்னு தெரியாமல் ஏதாச்சும் கேவலமாக இருந்தாலும் குடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, நான் வாய்க்கில் வச்சு முழுங்கிடுறேன், எனக்கு ஒன்றும் சாப்பிடலை. நம்ம ஹீரோ உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இப்போ அந்த சூழ்நிலையை நானும் அனுபவிச்சிச்சேன். ஒரு நாள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லை நண்பாண்டு. அந்த டைமில் நானும் இப்படி தான் இருந்தேன், எந்த சாப்பாடு வாயில் வச்சலான்ட்டு. இந்த மான்காவை அப்பா ரீட் பண்ணேன், அதெல்லாம் எடுத்து போடுவோன்னு போட்டேன். உண்மையிலேயே நல்ல மான்கா பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேத்திருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அதை வாயில் எடுத்து வைப்பான். அப்போ சாப்பிட்டதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லாம தான் எனக்கு விளங்குது அப்படின்ன மாதிரி வாயில் வச்சா அது உண்மையிலேயே டேஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோக்கு மில்க்கும் ப்ரெட்டும் தான் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சாப்பாடு கூட்டான்னு சொல்லிக்கல, பரவாயில்ல இது உண்மையில நல்லா ஆயிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஏன் நீங்கள் நைட் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னுக்கல. அவன் ஒன்றும் பேசி வைக்க மாட்டான். ஏன்டா அவன் வேறு சாப்பாடு யாரையும் தின்ன மாட்டான் தானே, நம்ம ஹீரோயின் சமைக்கிறத தின்னுவாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போது உங்களுக்கு வேறு யார் சமைச்சாலுங்க அது சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கீங்க. ஏன்னா மிஸ்டர் லீஜியன் டேக்கில் அவனுக்கு இஷ்டேக்க வேணா பேரை சொல்லி கூப்பிட்டுருச்சா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, இண்டையிலேருந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்காக நான் குக் பண்ணி தரேன் அப்படின்ன மாதிரி நல்ல டெலிஷியஸான ஃபுட் நீங்கள் வாழ்க்கையிலே சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. அவனா சாக்கோட பார்த்துட்டு இருந்திப்பான். அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான் சூனியக்காரியெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்காக சமைச்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிடு என்னையே சமைச்சு தின்றுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான்லாம் உங்களை சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டேன் கவலைப்படாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவன் பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் கையை நீட்டு சொல்கிறா வாங்க நம்ம பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு டீல் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி தூக்கியிருப்பா. அவனா பார்த்துட்டு இருப்பா என்ன 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 செய்கிறாவோ அப்படின்னு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயினே அவன்ற கையை பிடிச்சி பிங்கி ப்ராமிஸ் பண்ணியிருப்பா, இது நம்ம 2 பேருக்கு நடுவில் உள்ள ஒரு ப்ராமிஸ், நான் உங்களை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணது பிறகு அவன் சாக்கோட பார்த்துட்டு இருப்பான். அவன் சொல்கிறான் என்ன பர்மிஷன் இல்லாமல் என் கையை இனிமேல் தொடாதான் டேக்கில் சாரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. தலைவனுக்கா வெக்கமாக இருந்துச்சு ஒரு மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நம்மளோட லைனை க்ராஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா நீங்கள் எம்பரருக்கு திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்போ என்னத்துக்கு திரும்ப இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டு இருந்திப்பா. அவன் நினைக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை பற்றி அவக்கே அந்த கிச்சனை எழுதி வச்சிருவான், அவன் நம்ம அந்த கிச்சன்லேயே கிடக்கட்டு அவன் நல்லா சமைச்சாச்சும் தருவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயினை பார்த்து சரி டுமாரோ மார்னிங் சாப்பாடை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டுப்பா தேங்க்யூ உங்களுக்கு சாப்பாடு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்குன்னு சொல்லிட்டு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்த இடம் இருந்துச்சு. கட் பண்ணால்